இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக பல்வேறு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த பல்வேறு நிகழ்வுகள் அடிக்கடி மாறிக்கொண்டு இருப்பதுதான் ஏதேனும் குழப்பம் நிலவுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நேற்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது அடுத்த நாள் காலையான இன்று காலை முதல் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு என்பது ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக தான் சரியாக இன்று மாலை 4:40 மணி அளவில் தான் அவர் குருமூர்த்தியை சந்திப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த சந்திப்பு நேரம் என்பது முதற்கட்டமாக மாற்றப்பட்டது, குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதற்கு 4:40 மணிக்கு சந்திப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக காலையிலேயே அவர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு சென்று அங்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய குடும்பத்தை சந்தித்து தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தையின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வந்தார். அதைத் தொடர்ந்து நேராக அங்கிருந்து குருமூர்த்தியை சந்திப்பதற்காக அவருடைய இல்லம் நோக்கி சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உடன் சென்றிருந்தார். அதற்கு பிறகாக தான் அவருடைய சந்திப்பு என்பது இந்த நிகழ்வு நேரலை என்பது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது 12 மணிக்கு நடைபெறும் என்றும் அப்போது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கூட்டணி அறிவிப்புகள் முக்கியமாக அது இடம்பெறும், அது தொடர்பாக முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முதற்கட்டமாக 2 விடயங்களை நோக்கி தற்போது பாஜக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவர், அதாவது தமிழக பாஜக தலைவர் யார் என்ற கேள்விக்கான விடை. மற்றொன்று, பாஜக தமிழகத்தில் யாரோடு கூட்டணி வைக்கப் போகின்றது, கூட்டணியுடைய நகர்வுகள் எப்படி இருக்கின்றது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என 2 நகர்வுகளை நோக்கி பாஜகவுடைய எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருந்தது. அதில் முதற்கட்டமாக அந்த ஹோட்டலில் அமித்ஷாவுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய அந்த ஹோட்டலில் ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அமித்ஷாவுடைய செய்தியாளர் சந்திப்பு அந்த மேடைக்கு பின்பாக அந்த ஒளிரும் திரை அமைக்கப்பட்ட LED திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரையில் இடம்பெற்றிருந்த படங்கள் ஒன்றன் ஒன்றாக மாறிக்கொண்டிருந்த முதற்கட்டமாக NDA அலைந்து, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற தலைப்பிடப்பட்டு அந்த ஒளிரும் திரை என்பது அது வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகாக அது திடீரென்று மாற்றம் ஏற்பட்டது. அதாவது குருமூர்த்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்ற போது, அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென்று அந்த ஒளிரும் திரையில் இருந்த NDA கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அந்த வாக்கியம் என்பது மாற்றப்பட்டு அதற்கு பிறகு நரேந்திர மோடியுடைய புகைப்படம் இருப்பது போன்ற அந்த திரை என்பது ஒளிரப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் அதையும் மாற்றம் செய்யப்பட்டு நயினா நாகேந்திரன் சட்டமன்ற குழு தலைவர், பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரனுடைய புகைப்படம் தற்போது அந்த ஒளிரும் திரையில் இடம்பெற்றிருக்கிறது. அதன் மூலமாக பார்த்தோம் என்றால் நயினா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக தற்போது அவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் காலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹோட்டலில் இருந்து நேராக தமிழிசையுடைய இல்லத்துக்கு சென்றார். அப்போது உடன் அவர் சென்ற அதே காரில் தற்போதைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உடன் சென்றார். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து குருமூர்த்தி சந்தித்து விட்டு மீண்டும் அந்த தனியார் ஹோட்டலுக்கு செய்தியாளர் சந்திப்புக்காக வரும்போது அங்கிருந்து அண்ணாமலை நேராக கமலாலயம் சென்று விட்டார். அமித்ஷாவுடன் இருந்த அண்ணாமலை கமலாலயம் சென்று விட்டார். கமலாலயத்தில் இருந்த நயினா நாகேந்திரன் அமித்ஷாவுடன் தற்போது அந்த மேடை ஏறப்போகின்றார். அந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த ஒளிரும் திரையில் அவருடைய புகைப்படம் என்பது இடம்பெற்றிருப்பது. இதன் மூலமாக நயினா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் ஆகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. என்றால் தமிழக பாஜக தலைவருக்கான தேர்தல், அதற்கான தேர்வு நடைமுறைகள் எல்லாம் வெளியிடப்பட்டது. குறிப்பாக 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும், அதே போன்று 3 பருவம் தீவிர உறுப்பினராக ஒரு செயலாற்றிருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் எல்லாம் வெளியிடப்பட்டது. அந்த விதிமுறை அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தமிழக பாஜக தலைவருக்கான தேர்தலில் நயினா நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட யாரும் போட்டியிட முடியாதோ என்ற நிலை ஏற்பட்டது. அப்படி என்றால் பாஜக தலைவர், தமிழக பாஜக தலைவர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. ஆனாலும் அதற்கு பிறகு ஒரு புதிய விதி ஒன்று வெளியிடப்பட்டது. அதாவது யாரு வேண்டுமானாலும் விருப்ப மனுவை தாக்கல் செய்யலாம். அதற்கு பிறகு அந்த விதிமுறைகள் தளர்த்துவது குறித்து தேசிய தலைமை முடிவு செய்யும் என்று புதிய விதி என்பது கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட நயினா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் ஆகிறார் என்பது உறுதியாக இருப்பதாகவே தெரிகின்றது. அவருக்காக ஏற்கனவே அந்த கட்சி விதிகள், தமிழக பாஜக தலைவர் பொறுத்தவரையில் 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற விதியும் கூட தளர்த்தப்பட்டிருப்பதாகவும், அவருக்காக தான் அந்த விதி தளர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால் நயினா நாகேந்திரன் தான் தமிழக பாஜக தலைவர் ஆகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதாக தான் தெரிவிக்கின்றது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிப்படையில் தமிழக பாஜக தலைவராக நயினா நாகேந்திரன் தான் தேர்வாகிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தேர்தல் நடைபெற்ற பிறகுதான் வெளியாகும். அதற்கு முன்னதாக இன்றைய இந்த செய்தியாளர் சந்திப்பு பொறுத்தவரையில் 7 நாற்காலிகள் இந்த மேடையில் அமைக்கப்பட்டது. அந்த 7 நாற்காலிகளில் யார் யார் அமரப் போகிறார்கள், அமித்ஷாவுடன் யார் யார் அமரப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. அதற்கு பிறகுதான், அதற்கு முன்னதாக தான் அந்த ஒளிரும் திரையில்
தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வாசகம் இடம்பெற்ற காரணத்தால் அதிமுக அதில் பங்கேற்குமா, எடப்பாடி பழனிசாமி அதில் பங்கேற்பாரா, அந்த மேடை ஏறுவாரா என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அந்த வாக்கியம் இருந்த அந்த ஒளிரும் திரை என்பது மாற்றப்பட்டு அதற்கு பிறகு நயினானாக இருக்கக்கூடிய புகைப்படம் எல்லாம் ஒளிரும் திரையில் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அந்த கூட்டணியில், அதாவது தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முழுக்க அது பாஜகவின் கூட்டமாக மாறி இருக்கிறதா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறோம். தொடர்ந்து அங்கிருந்து செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினுடைய பார்வையும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன அறிவிக்கப் போகின்றார், கூட்டணி பேச்சு என்பது, கூட்டணி யாருடன் கூட்டணி என்பது அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதே போன்று தமிழக பாஜக தலைவராக நயினா நாகேந்திரன் தேர்வாகுவதற்கான அனைத்து நடைமுறைகளும் அதற்காகவே இருப்பது போன்ற செயல்களும் வெளியாகி கொண்டிருக்கூடிய காரணத்தால் அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாவதற்கு முன்னதாகவே அது முழுக்க அவர்தான் என்பது யூகிக்கும் வகையிலான செயல்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா என்பது நோக்கிதான் தற்போது அந்த நிகழ்வை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பார்த்தோம் என்றால் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அமமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அவங்களுடைய அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது மாற்றப்பட்டிருக்கூடிய காரணத்தால் தற்போது பாஜகவுடைய கொடி, கட்சியின் கொடி அங்கு அந்த ஒளிரும் திரையில் இடம்பெற்றிருக்கூடிய காரணத்தால் இது முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டமாக இல்லாமல் பாஜகவின் கூட்டமாகவே மாற்றப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இருந்திருக்கிறது. அப்படி என்றால் அந்த மேடையில், அமித்ஷாவுடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்கக்கூடிய மேடையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் மட்டுமே இருப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தனைக்குமான விடையில் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். முன்னதாக செய்தியாளர் சந்திப்பு என்பது 12 மணிக்கு இருக்கும் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய நிகழ்வுகள் அனைத்தும் மாற்றப்பட்ட காரணத்தால் 2 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு, ஆனால் தற்போது 3வது முறையாக அவருடைய அந்த நேரம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய செய்தியாளர் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு என்பது 3 மணிக்கு இருக்கும். 3 மணிக்கு அவர் செய்தியாளர் சந்திப்பார். அந்த சந்திப்பின் போது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அதிமுக நிலைப்பாடு, அதாவது பாஜக நிலைப்பாடு என்ன, அதிமுகவோடு பாஜக கூட்டணியா அல்லது கூட்டணி தொடர்பான எதில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் தமிழக பாஜக தலைவர் ஏற்கனவே கூறியது போல தமிழக பாஜக தலைவர் யார், அதே போன்று தமிழகத்தில் பாஜக யாரோட கூட்டணி, இந்த 2 கேள்விக்கான விடைதான் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய நிகழ்வில் பார்த்தோம் என்றால் நயினா நாகேந்திரன் என்பது உறுதியாகிவிட்டது. அது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் தமிழகத்தில் பாஜக யாரோட கூட்டணி என்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் அது குறித்தான அறிவிப்பும் இருக்குமா என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. 3 மணி அளவில் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இது குறித்தான முழுமையான தகவல் வரும் என்று எதிர்பார்க்கலாம்.